குரு எப்பயுமே இங்க இணைச்சு வைக்க தான் ட்ரை பண்ணுவோம், பிரிக்கவே மாட்டான் அப்படின்னு சொல்லலாம். அந்த ஒரு நல்ல விஷயம் அப்படின்றது நடக்கும். ஆரோக்கியத்துல கவனம், வண்டி வாகனம் ஓட்டும் போது கவனம், தேவையில்லாத வம்பு தும்புகளை போக வேண்டாம். இப்ப தொழில் செய்யற இடத்துல பெண்கள் கிட்ட இருந்து ஒரு அடி தள்ளி நிக்கிறது ரொம்ப நல்லது. அக்டோபர் 18 வரைக்கும் இந்த தொழில் ஸ்தானத்துல சனியனோட வக்ர பார்வை இருக்குங்க. அப்ப எனக்கு நல்ல ஃப்ரெண்டு தான், அதனால நான் பயங்கரமா டைம் ஸ்பெண்ட் பண்றேன், எனக்கு அவன் நல்ல ஃப்ரெண்டு தான், அதனால நான் 4 வார்த்தை சேர்த்து பேசிட்டேன், அதுவே காம்ப்ளிகேஷன்ஸ் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. தனுசு ராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த அக்டோபர் மாத பலன்கள் வந்து பாத்தீங்கன்னா 2 பகுதியா சொல்றோங்க. ஸோ கவனமா கேளுங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து பாருங்க, 3ஆம் பாவம் இளைய சகோதர தைரியஸ்தானத்துல ராகு. தைரியஸ்தானத்துல ராகு அப்படின்னாலே என்னோட தைரியமும் தன்னம்பிக்கையும் என்னோட கான்ஃபிடென்ட் லெவலும் வேற லெவல்ல இருக்குங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா தம்பி தங்கச்சினால பிரச்சனை வருமேங்க. முக்கியமா என் தம்பினால வந்து பாத்தீங்கன்னா பெரிய காம்ப்ளிகேஷன்ஸ் வருமே. என் தம்பி தான் என்னோட பையனாட்டம் நான் பார்த்துட்டு இருக்கேன், அவனை நம்பிதான் என்னோட மொத்த கன்சர்னோட பொறுப்பே ஒப்படைச்சிருக்கேன். 3ஆம் பாவத்துல ராகு இருக்கும்போது அவன் மொத்தமா ஏமாத்திட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கே, அவன் வந்து என் தொழில முழுசும் ஸ்பாயில் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கே. இந்த மாதிரிலாம் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா கேக்குறீங்க. சுய ஜாதகம் பார்க்க வரும்போது இது ஒரு விதத்துல உண்மை, ஒரு விதத்துல போய். எந்த விதத்துல உண்மை நீங்க கேட்கறதெல்லாம் உண்மைதான். ஆனா இப்ப நம்ம அவரை பத்தி கவலைப்படணும் அப்படின்ற அவசியமே இல்லை ராகு பத்தி. காரணம் என்ன அப்படின்னா, 2026 மே மாசம் வரைக்குமே குருனோட பார்வை அவர் மேல இருக்குங்க. குரு சண்டால யோகம் அப்படின்றது இருக்கு. அப்ப அந்த ராகுனால வரக்கூடிய நற்பலன்கள் மட்டும்தான் வருமே தவிர கெடு பலன்கள் முழுசும் நல்லிஃபை ஆயிடும். ஸோ ராகு பத்தின ஒரு பயத்தை நீங்க கம்ப்ளீட்லி வந்து பாத்தீங்கன்னா மறந்துருங்க. ஓகேங்களா? இது ஒரு பெரிய பிளஸ். 4ஆம் பாவம் சனி, அர்த்தாஷ்டம சனி வக்ரகதி அடைஞ்சிருக்காரு. அப்ப சனியை பத்தின கவலையும் மறந்துருங்க. நவம்பர் 27 வரைக்கும் சனி பகவான் வக்ரகதி அடைஞ்சிருப்பார். நவம்பர் 27க்கு மேலதான் வக்ர நிவர்த்தி அடைகிறார். அப்ப அவர் வக்ர நிவர்த்தி அடையும் போது அவரை பத்தி யோசிக்கலாம். அது வரைக்கும் அவரை பத்தி நீங்க யோசிக்கவே வேணாம். அவரு உங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய பொசிஷன்லேயே இல்லை. சோ இது ஒரு பெரிய பிளஸ். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா குரு பகவான், குரு வந்து கலஸ்திர குருவா இருக்காரு. அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி வரைக்கும் குரு கலஸ்திர குருவா இருக்காரு. கலஸ்திர குருவர் உங்க ராசி அதிபன் கலத்திர ஸ்தானத்தை என்ன பண்ணுவான், நீங்க தனுசு ராசி லேடியா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கும் உங்க ஹஸ்பண்டுக்குமான ஒரு உறவு முறையில ஒரு நல்ல இணக்கம், ஒரு பாசம், ஒரு பரிவு, ஒரு அஃபெக்ஷன் எல்லாமே மேலோங்கும். நீங்க தனுசு ராசி ஜென்னா இருக்கீங்கன்னா உங்களுக்கும் உங்க மனைவிக்குமான ஒரு பாசம் அப்படின்றது மேலோங்கும். நாங்க 2 பேரும் ஆல்ரெடி பெரிய பஞ்சாயத்துல இருக்கீங்க அப்படின்னாலும் மத்தியஸ்தர்கள் வந்து உங்க 2 பேரும் இணைச்சு வைக்கவே ட்ரை பண்ணுவோம். குரு எப்பயுமே இங்க இணைச்சு வைக்க தான் ட்ரை பண்ணுவோம், பிரிக்கவே மாட்டான் அப்படின்னு சொல்லலாம். அந்த ஒரு நல்ல விஷயம் அப்படின்றது நடக்கும். எனக்கும் எங்க பார்ட்னருக்கும் பெருசா பஞ்சாயத்து போயிட்டே இருக்குங்க, அவர் வந்து பார்ட்னர்ஷிப்பை விட்டு விலகலான்னு பாக்குறாரு, இல்ல குரு வந்து இணைச்சே வைப்பார். ஸோ இது ஒரு பெரிய பிளஸ் அப்படின்னு சொல்லலாம். இது அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி வரைக்கும். அக்டோபர் 18 என்ன ஆகுறாரு, குரு பகவான் இந்த கலஸ்த குருல இருந்து மாறி அஷ்டமத்து குருவா வர்றாரு. ஐயோ அஷ்டமத்து குருவா வர்றாரு, பெருசா கவலைப்படாதீங்க, அவர் உச்சம் பெற்று அமர்றாரு. ஓகேங்களா? ராசி அதிபன் உச்சம் பெற்று அமர்றாரு. அவரோட பார்வை எப்பயுமே நல்ல பார்வை தான். சோ அஷ்டமத்து குரு இருந்தாலும் நம்ம சின்ன சின்ன விஷயத்துல கவனமா இருக்கணும். எந்த விஷயத்துல கவனமா இருக்கணும், தேவையில்லாத ஆளுங்கிட்ட சவகாசம் அப்படின்றது வேண்டாம். ஒரு இடத்துல ஒன்றும் இல்லைங்க, ஒரு இடத்துல ஏதோ ஒரு சண்டை நடக்குது, நம்ம போய் வேடிக்கை பார்க்குறோம் அப்படின்னா நம்ம இவங்க தான் அந்த சண்டைக்கு காரணம் கூட நம்மள சொல்லிடுறதுக்கு வாய்ப்பு உண்டு. வேடிக்கை பார்க்குற வேலை கூட வேண்டாம். அப்ப நம்ம யார் கூடயும் இப்படி இணைஞ்சிக்கோ வேண்டாம், யார் கூடயும் முட்டிக்கோ வேண்டாம். நம்ம உண்டு, நம்ம வேலை உண்டு அப்படின்னு சிவனேன்னு இருக்கும் அப்படின்னா குருனால எந்தவித பாதிப்பும் கிடையாது அப்படின்னு சொல்லலாம். அதுக்கும் மேல குருனோட உச்ச பார்வை வந்து வக்ரசனி மேல விழுது, அது ஒரு பிளஸ் அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் வந்து பாருங்க, கவனமா மட்டும் இருங்க. ஆரோக்கியத்துல கவனம், வண்டி வாகனம் ஓட்டும் போது கவனம், தேவையில்லாத வம்பு தும்புகளை போக வேண்டாம். நீங்க போற பர்சனாலிட்டிஸ் கிடையாது, நீங்க உண்டு உங்க வேலை உண்டுன்னு தேமேன்னு இருக்கக்கூடிய பர்சனாலிட்டிஸ் தான். பியாண்ட் தட் நம்ம சும்மா வேடிக்கை தாங்க பார்க்க போனோம் அப்படின்ற வேலை கூட நம்மளுக்கு வேண்டாம். ஓகேங்களா? நடி வந்து இடம் போனா என்ன, வளம் போனா என்ன, குறுக்க வந்து பாயாம இருந்தா சரி அப்படின்ற கணக்குல தான் நம்ம இருந்துக்கணும் அப்படின்னு அர்த்தம். ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பெருசா நெகட்டிவ் கிடையாது, நம்ம கொஞ்சம் காஷியஸா இருந்துக்கோங்க, அவ்வளவுதான். 9ஆம் பாவம் பாக்கியஸ்தானத்துல கேது பிளஸ் சுக்கிரன் இணைவு. அது எப்போ வரைக்கும், அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி வரைக்கும் பாக்கியஸ்தானத்துல கேது. நிறைய பேருக்கு வந்து பாருங்க ஃபாரின் போறதுக்கு, வெளிநாட்டுல போய் வர்த்தகம் செய்யறதுக்கு, கடல் தாண்டி இன்டர்நேஷனல் கரன்சிஸை கையாளுறதுக்கு, இந்தியால இருந்தே ஃபாரின் கொலாபரேட்டட் கன்சர்ன்ல வேலை செய்யறதுக்கு, இந்தியால இருந்தே ஃபாரின்ல ட்ரேடிங் பண்றதுக்கு இப்படி நிறைய பிராப்தம் உண்டுங்க. ஓகேங்களா? இது அக்டோபர் 9 வரைக்கும். அக்டோபர் 9க்கு அப்புறம் என்ன ஆகுறாரு, சுக்கிர பகவான் வந்து தொழில் ஸ்தானத்துக்கு வந்துடுறாரு. தொழில் சுக்கிரனா வந்து உட்கார்றாரு. கேது தனிச்சிருப்பார். இப்ப பாக்கியஸ்தானத்துல சுக்கிரன் இருக்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா சுக்கிரன் உங்களுக்கு லார்ட் ஆஃப் 6 and 11ங்க. ருணரோக சத்ருஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன், லாபஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். அப்ப அந்நிய நாட்டு தொழில், அந்நிய நாட்டு வருமானம், அந்நிய நாட்டுல நம்ம ஒரு வர்த்தகம் செய்யறதுனால ஒரு பெருத்த லாபம் அப்படின்றது கொடுப்பான். இது அக்டோபர் 9 வரைக்கும். நான் சொன்ன மாதிரி அக்டோபர் 9க்கு அப்புறம் கேது தனிச்சிருப்பார்.
கேது தனிச்சிருப்பாரு அப்படின்னும் போது என்ன ரொம்ப சிம்பிள், ஃபாரின் கொலாபரேட்டட் கரன்சிஸ், ஃபாரின் கொலாபரேட்டட் பிசினஸ் அதெல்லாம் தொடரும் அப்படின்றது அதுல எந்த வித டவுட்டும் வேண்டாம். நிறைய பேர் ஃபாரின் போறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் அக்டோபர் 9 10ஆம் பாவம் தொழில் ஸ்தானத்துல சுக்கிரன் வர்றாரு. அதாவது கன்னி வீட்டுக்கு சுக்கிரன், அங்க சுக்கிரன் நீச்சம் பெற்று அமர்றாரு. ஆனா சூரியனோட அமர்றாரு. சூரியனோட அமர்றாரு அப்படின்னும் போது நீச்சபங்க யோகம் அப்படின்றது பெறாரு. அப்ப சுக்கிரனோட ஒரு கெடு பலன்கள் அப்படின்றது பெருமளவு குறைஞ்சிடும். தொழில் ஸ்தானத்துல சூரியன் பிளஸ் சுக்கிரன் காம்பினேஷன் பெரிய லெவல்ல இன்வெஸ்ட் பண்ணி என்னால முடியும், என்னால சாதிக்க முடியும், நான் அது பண்ணுவேன் இது பண்ணுவேன், பெரிய லெவல் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது வேண்டாம். தொழில் ஸ்தானத்துல பெண்கள் கிட்ட கொஞ்சம் தள்ளியே இருங்க. பெண்கள் கிட்ட தேவையில்லாத விதண்டாவாதம், தேவையில்லாம ஒரு நட்பு உறவு முறை தாங்க. நட்பு உறவு முறை கூட அளவுக்கு அதிகமா போகும்போது தப்பா போறதுக்கு வாய்ப்பு உண்டு. 100% கிடையாது, 10%. அப்ப தொழில் செய்யற இடத்துல பெண்கள் கிட்ட இருந்து ஒரு அடி தள்ளி நிக்கிறது ரொம்ப நல்லது. ஒரு சின்ன இன்ஸ்ட்ரக்ஷன் அவ்வளவுதான், பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஜஸ்ட் ஒரு 10% இம்பாக்ட் இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் 11ஆம் பாவம் லாபஸ்தானத்துல புதன் பிளஸ் செவ்வாய். லாபஸ்தானத்துல செவ்வாய் என்னோட புத்திசாலித்தனத்தினால, என்னோட அதீத உழைப்புனால நான் பாத்தீங்கன்னா தொழில நல்ல லாபம் சம்பாதிக்கிறேங்க. எனக்கும் எங்க அக்காக்கும், எனக்கும் எங்க அண்ணனுக்கும் பெருசா ஒத்து வரலைங்க, பஞ்சாயத்து வருது, அந்த மாதிரி அமையும். இந்த அக்டோபர் 18க்கு அப்புறம் சூரியனும் லாபஸ்தானத்துல உட்கார்றான். அரசாங்கம் சார்ந்த தொழில் செய்யறேன், நான் ஒரு கான்ட்ராக்ட் எடுத்து நடத்துறேன், எனக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட் கிடைக்குது, வாய்ப்பு உண்டு. அப்பா அதுக்கு ஃபுல் ஃபிளெட்ஜ் சப்போர்ட்டா இருக்காரு, மாமனார் ஃபுல் ஃபிளெட்ஜ் சப்போர்ட்டா இருக்காரு, எனக்கு இவ்வளவு ப்ராஃபிட் வரதுக்கு என்னோட ஹையர் அஃபிஷியல் காரணம், அந்த மாதிரி அமையுங்க. ஸோ ஆன் தி ஹோல் தனுசு எனக்கு இந்த அக்டோபர் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னா, நான் சொன்னேன் தொழில் செய்யற இடத்துல கொஞ்சம் கான்சியஸா இருங்க, கொஞ்சம் காஷியஸா இருங்க. காரணம் என்னன்னா அக்டோபர் 18 வரைக்கும் இந்த தொழில் ஸ்தானத்துல சனியனோட வக்ர பார்வை இருக்குங்க. அப்ப எனக்கு நல்ல ஃப்ரெண்டு தான், அதனால நான் பயங்கரமா டைம் ஸ்பெண்ட் பண்றேன், எனக்கு அவ நல்ல ஃப்ரெண்டு தான், அதனால நான் 4 வார்த்தை சேர்த்து பேசிட்டேன், அதுவே காம்ப்ளிகேஷன்ஸ் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கீங்க பெண்கள் சார்ந்த விஷயத்துல, முக்கியமா தொழில் செய்யற இடத்துல. அப்படின்னா இந்த அக்டோபர் மாதம் தனுசு ராசி அன்பர்களுக்கு இனிய மாதமா அமையும். வாழ்த்துக்கள்.